ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி டிஃப்ரெண்ட்ஸ் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜுக்கினி வச்சு ஒரு கறி பண்ண போகிறோம் இந்தியன் ஸ்டைலில். இதுக்கு வந்து நான் ஒரு கூஸ்பெரி, அதாவது நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து 1.5 கப்பு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 3 ஜுக்கினி எடுத்திருக்கேன். 3 ஜுக்கினியும் எண்ட்ஸை கட் பண்ணிட்டு தோலை நீக்கிடுங்க. தோல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பு இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு தோலோடு சாப்பிட பிடிக்கும்னா நீங்கள் அப்படி கூட சேர்த்து போட்டுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நல்ல இருக்க சீட்ஸை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இது மாதிரி கட் பண்ணி க்யூப்ஸாக எடுத்துக்கிறேன். ஓரளவு சின்ன க்யூப்ஸாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வேகும். இப்போ வந்து நான் இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு தின் லேயர் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதை விட நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இந்த குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 3/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு அரை கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு 2 பிஞ்சு பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது கூட 8 சின்ன வெங்காயம் இது மாதிரி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இன்னொரு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, அதனால் 8 எடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு 10 பண்டு போல் எடுத்துக்கலாம், ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 3 தக்காளி, பழுத்த தக்காளி நல்லா வெட்டி வச்சு வெட்டி போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி அளவு ஜாஸ்தியாக இருக்கணும். அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வந்த பிறகு நம்ம வெட்டி வச்சுருந்த ஜுக்கினியாக சேர்த்துக்கலாம். ஜுக்கினி சேர்த்த பிறகு நான் ஒரு டைம் கலந்து விட்டுட்டு 1.25 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 கப் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து வேக விட்டு எடுத்துக்கலாம். திரும்ப ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்திங்கன்னா ஒரு 3/4 பதத்துக்கு நம்மளுக்கு சுக்கினி சூப்பராக வெந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் குழம்பு தூள், 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாய் தூள் பதிலாக சாதா ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கலருக்கும் காரத்துக்காக தான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து 1.5 கப்பு புளி தண்ணி நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது கரைச்சி சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அது கூட 1.25 கப்பு தண்ணி, குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி. ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்ததுனால இன்னொரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடணும். ஸோ அதுக்கப்புறம் திறந்து வச்சுட்டு நம்ம வந்து லோ ஃப்ளேமில் கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற அளவு வச்சு எடுத்திங்கன்னா ஜுக்கினி கறி ரெடி ஆகிடும். இது கூட கேரட் பீன்ஸ் பொரியல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.